ஆத்மஜோதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு, விதியை மாற்ற முடியுமா? வாரியார் அவர்களின் ஒரு அரிய விளக்கம்தான். விதி இந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு எத்தனை மனிதர்கள் தங்களுடைய முயற்சியை நிறுத்திவிட்டார்கள் தெரியுமா? என் விதி இப்படித்தான், என் தலையெழுத்து இப்படித்தான், எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒன்றும் நடக்காது. இந்த வார்த்தைகளை நாம் எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, விதியை யாரால் எழுதப்பட்டது? இறைவனா, நாமா, அல்லது நம்முடைய செயலா? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நம் புராணங்கள் ஒரு அழகான சம்பவத்தை சொல்கின்றன. ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். ஒரு விவசாயி நிலத்தில் விதை போடுகிறார். நெல் விதைத்துவிட்டு எனக்கு மாம்பழம் கிடைக்கவில்லை என்று அழுவாரா? அழமாட்டார். ஏனென்றால் அவர் விதைத்தது என்னவோ, அறுவடை அதுதான். இதுதான் கர்மத்தின் முதல் பாடம். ஆனால் அங்கேயே இன்னொரு ரகசியம் இருக்கிறது. நிலம் வறண்டிருந்தால் தண்ணீர் ஊற்றலாம், உரம் போடலாம், களை எடுக்கலாம், அதாவது விதியை மாற்ற முடியாது. ஆனால் விளைச்சலை அதிகப்படுத்த முடியும் அல்லவா? இதைதான் நம் மகான்கள் அருள் என்று சொன்னார்கள். இப்போது மார்கண்டேயரின் வாழ்க்கைக்கு போவோம். மிருகண்டு மகரிஷி, அவருடைய மனைவி மருத்வதி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் தவம் செய்தார்கள். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். நீண்ட ஆயுள் கொண்ட அறிவில்லாத மகன் வேண்டுமா, குறைந்த ஆயுள் கொண்ட ஞானமுள்ள மகன் வேண்டுமா என்று கேட்டார். பாருங்கள், இங்கேயே வாழ்க்கையின் முதல் பாடம் ஆரம்பமாகிறது. ஆயுளை விட அறிவை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால்தான் மார்கண்டேயர் பிறந்தார். இப்போது இதுவரை எல்லாம் விதிதான். 16 வயதில் மரணம், அது தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இங்கே வாரியார் சுவாமிகள் ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து சொல்வார்கள். விதி எழுதப்பட்டது. ஆனால் மார்கண்டேயர் என்ன செய்தார்? அவர் உட்கார்ந்து அழவில்லை. எனக்கு 16 வயதுதான், அதற்கு பிறகு என்ன பயன் என்று வாழ்க்கையை வீணாக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் சிவநாமத்தை ஜெபித்தார். ஒவ்வொரு நாளும் சிவலிங்கத்தை வழிபட்டார். ஒவ்வொரு நாளும் இறைவனை இன்னும் நெருங்கினார். இதுதான் திருவேணி சங்கமத்தின் முதல் நதி விதி. இரண்டாவது நதி முயற்சி. மூன்றாவது நதி இறையருள். இந்த 3 நதிகளும் ஒன்றாக சேர்ந்த போதுதான் அற்புதம் நடந்தது. அன்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மார்கண்டேயர் என் விதி இப்படி இருக்கிறது என்று சொல்லி சும்மா உட்காரவில்லை. அவருடைய ஒவ்வொரு நாளும் ஒரு தவமாக மாறியது. ஒவ்வொரு மூச்சும் ஓம் நம சிவாயா என்ற நாமமாக மாறியது. இதுதான் வாழ்க்கையின் முதல் ரகசியம். விதியை நினைத்து அழுகிறவன் விதியின் கைதியாகிறான். இறைவனை நினைத்து வாழ்கிறவன் அருளின் பாதையில் நடக்கிறான். காலம் ஓடியது. 16 வயது நிறைவடையும் நாள் வந்தது. யமதர்மன் தனது கடமையை நிறைவேற்ற வந்தார் என்று புராணம் கூறுகிறது. அப்போது மார்கண்டேயர் என்ன செய்தார்? அவர் ஓடவில்லை, மறையவில்லை, பயந்து கதறவில்லை. சிவலிங்கத்தை இறுகத் தழுவிக் கொண்டார். அந்த காட்சியை வெறும் புராண காட்சியாக மட்டும் பார்க்காதீர்கள். இங்கே சிவலிங்கம் என்பது கல் மட்டுமல்ல, அது மனிதன் பற்றி கொள்ள வேண்டிய இறை நம்பிக்கையின் அடையாளம். வாழ்க்கை நம்மை அச்சுறுத்தும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் எதை பற்றி கொள்கிறோம்? பயத்தையா, கவலையா, அல்லது இறைவனையா? இதுதான் அந்த கதையின் மைய கருத்து. யமன் தனது பாசக்கயிற்றை வீசினார். ஆனால் புராணம் கூறுகிறது, அந்த கயிறு மார்கண்டேயரை மட்டுமல்ல, அவர் தழுவி இருந்த சிவலிங்கத்தையும் சுற்றியது என்று. அங்கேதான் ஒரு அற்புதமான தத்துவம் இருக்கிறது. இறைவனை முழு மனதுடன் பற்றி கொண்ட பக்தனை அவனை பிரித்து பார்க்க முடியாது. அதற்கு பிறகுதான் சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியாக வெளிப்பட்டு மார்கண்டேயரை காத்ததாக புராணம் விளக்குகிறது. இப்போது சிலர் கேட்கலாம், அப்படியானால் பக்தி இருந்தால் எல்லோருடைய விதியும் மாறிவிடுமா என்று. இல்லை, இங்கே விதி மாறியது என்பதை விட இறையருள் வெளிப்பட்டது என்பதே புராணத்தின் ஆழமான செய்தி. வாரியார் சுவாமிகள் இதுபோன்ற கதைகளை எடுத்து சொல்லும் போது நம்மை ஒரு கேள்வி கேட்க வைப்பார். மார்கண்டேயரின் வயது 16. ஆனால் அவருடைய பக்திக்கு வயது என்ன தெரியுமோ? பக்தி ஆண்டுகளால் அளக்கப்படுவதில்லை, அது மனதின் உண்மையால் அளக்கப்படுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன?
விதி இருக்கலாம், கர்மம் இருக்கலாம், ஆனால் மனிதனின் முயற்சியும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வீணாக போகாது. அதுதான் இந்த கதையின் உயிர். மார்கண்டேயரின் வரலாறு இங்கே முடித்து விட்டது என்று நினைத்தால் அது தவறு. உண்மையில் இங்குதான் அது ஆரம்பமாகிறது. ஒரு கேள்வி: சிவபெருமான் ஏன் மார்கண்டேயரை காப்பாற்றினார் தெரியுமா? அவர் 16 வயது இளைஞன் என்பதற்காகவா? அவர் முனிவரின் மகன் என்பதற்காகவா? இல்லை, அவருடைய மனம் முழுவதும் இறைவனிடம் இருந்தது என்பதற்காகத்தான். இதைதான் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் முகத்தை பார்ப்பதில்லை, மனதை பார்க்கிறார். நாம் எவ்வளவு நேரம் பூஜை செய்தோம் என்று எண்ணுவதில்லை, எவ்வளவு உண்மையாக அவரை நினைத்தோம் என்பதை தான் பார்க்கிறார். அதனால்தான் ஒரு நிமிடம் உண்மையான பக்தியோடு சொல்லப்படும் ஓம் நம சிவாயா என்பதற்கு இருக்கும் சக்தி மனமில்லாமல் 1000 முறை சொன்னாலும் வராது. இப்போது இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் இருக்கிறான். உலகத்திலேயே சிறந்த வில்லாளி. ஆனால் குருஷேத்திர போர்க்களத்தில் அவனுடைய கைகள் நடுங்குகின்றன. என்னால் போரிட முடியாது என்று வில்லை கீழே வைக்கிறான். அந்த நேரத்திலே கிருஷ்ணர் என்ன செய்தார்? இது உன் விதி, உட்கார்ந்து அழு என்று சொல்லவில்லையே. அவர் என்ன சொன்னார்? எழுந்திரு, உன் கடமையை செய் என்றார். இதுதான் கீதையின் இதயம். இதுதான் வாரியார் சுவாமிகள் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்வார். விதி என்ற பெயரில் சோம்பேறித்தனத்தை மறைக்காதே என்று, கர்மா என்ற பெயரில் முயற்சியை விட்டுவிடாதே என்று. ஏனென்றால் விதி உனக்கு கிடைத்த சீட்டு. அதை எப்படி விளையாடுவது என்பது உன் புத்தி. அந்த புத்திக்கு வெளிச்சம் தருவது இறையருள். இதுதான் திருவேணி சங்கமம். கர்மம், முயற்சி, அருள், இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால்தான் மனித வாழ்க்கை முழுமை பெறுகிறது. ஒரு படகு நதியில் செல்கிறது. நதி ஓடுவது அதன் விதி, துடுப்பு போடுவதும் முயற்சி, காற்று வீசுவது இறையருள். மூன்றில் ஒன்று இல்லாவிட்டாலும் பயணம் கடினமாகிவிடும். அதனால் எல்லாம் விதி என்று சொல்லி துடுப்பை போடாமல் உட்கார்ந்து விட்டால் கரை எப்படி கிடைக்கும்? அதே நேரத்தில் நான் மட்டும்தான் என்று அகந்தையுடன் துடுப்பை போட்டாலும் எதிர்காற்று வந்தால் சோர்ந்துதான் போகும். அதனால்தான் நம் முன்னோர்கள் ஒரு அழகான வழியை காட்டினார்கள். முயற்சி உன்னுடையது, பலன் இறைவனுடையது. இந்த ஒரு வரியை வாழ்க்கையில் புரிந்து கொண்டவன் தோல்வியிலும் உடைய மாட்டான், வெற்றியிலும் தலைகணம் கொள்ள மாட்டான். இதைதான் நம் மகான்கள் வாழ்ந்து காட்டினார்கள். இதைதான் வாரியார் சுவாமிகள் மேடைகளில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எளிமையாக எடுத்து சொன்னார்கள். அன்பர்களே, மாற்ற முடியுமா என்ற கேள்விக்கு இன்று நாம் ஒரு பதிலை பார்த்தோம். விதி இருக்கிறது, முயற்சியும் இருக்கிறது, அவற்றை எல்லாம் மீறி இறையருளும் இருக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் மனித வாழ்க்கை முழுமை பெறுகிறது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறதே. இறைவனின் அருள் யாருக்கு கிடைக்கும்? பக்தி இருந்தால் மட்டும் போதுமா? அல்லது அதற்கும் மேலாக இறைவன் எதிர்பார்க்கும் ஒரு குணம் இருக்கிறதா? அதை அடுத்த பகுதியில் ஒரு அற்புதமான புராண நிகழ்வின் மூலம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.